இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் பார்த்தீங்கன்னா காசியில் நிறைந்து இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, மற்ற நதிகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உருவாகும், ஒரு இடத்துல மறையும். ஆனால் கங்கை மட்டும்தான் உருவாகக்கூடிய இடத்தையும் அந்த இடத்தை கடந்து வரும்போது அங்கு இருப்பவர்களையும் அங்கே குளிப்பவர்களுக்கும் புண்ணியம் செய்து விட்டு போவதாக சொல்லப்படுது. ஏன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதினு அலகாபாத்தில் திரிவேணி சங்கமாகவும் அதுக்கப்புறம் தான் காசிக்கே வருது. அப்போ நீங்கள் அலகாபாத்தில் குளிச்சாதான் உங்களுக்கு முக்தி. காசியில் ஸ்நானம் பண்ணலாம், ஆனால் காசிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது வந்து பித்ரு, அதாவது நம்ம மூதாதையர்களில் சொல்லுவாங்களே இறந்தவர்கள்னு, பித்ரு பூமின்னு சொல்லுவாங்க, ஸ்மசான பூமி, மயான பூமின்னு சொல்லுவாங்க காசி. அதனால் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை கொண்டு வரக்கூடாது. ஆனால் காசியில் குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கோ மூதாதையர்களோ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கறது, திவசம் கொடுக்கறது காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. ஏன்னா நேரமின்மை, சில பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்க, தொழில் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அலகாபாத்லேயும் காசிலையும் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கயாங்கக்கூடிய விஷ்ணு பாதத்திலையும் 3 இடங்கள்லையும் திதி தர்ப்பணம் கொடுத்தால் இந்த பிறவியில் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அவங்க முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குங்கக்கூடிய ஐதீகம். மற்ற இடங்கள்லாம் இல்லாத சிறப்பு ஸ்மசான பூமி. அங்கே இறந்து அங்கே போய் எரிச்சாலே உங்களுக்கு முக்தி தான். நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கலாம், புண்ணியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு முக்தி. கங்கையில் குளித்தா முக்தி. அங்கே உங்களுடைய உடலை எரிவூட்டப்பட்டாலும் உங்களுக்கு முக்தி. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அகோரிக்கள் வந்து அங்கே எரிக்கக்கூடிய பிணத்தை நின்று அவங்க பார்க்கும்போதே முக்தின்னுலாம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம் வந்து காசி உங்களுக்கு.